2026ஆம் ஆண்டில் ஆன்லைன் சந்தைப்படுத்தல் போக்குகள். 1. AI இயக்கப்படும் சந்தைப்படுத்தல். செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் ஒரு கருவி அல்ல. சந்தைப்படுத்துபவர்கள் AI பயன்படுத்துகின்றனர். உள்ளடக்கத்தை தானாக உருவாக்குதல், உரை, படங்கள், வீடியோ. ஒவ்வொரு பார்வையாளருக்கும் அனுபவங்களை தனிப்பயனாக்குதல். உண்மையான நேரத்தில் விளம்பரங்கள் மற்றும் இடங்களை மேம்படுத்துதல். இது பிராண்டுகள் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு சரியான செய்தியை வழங்க அனுமதிக்கிறது, மேலும் இது சமீபத்திய ஆண்டுகளில் செயல்திறன் உத்திகளில் ஆதிக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏன் முக்கியமானது? வேகமான செயல்படுத்தல், சிறந்த தனிப்பயனாக்கம் மற்றும் அதிக முன்கணிப்பு முடிவுகள், அதிக ஈடுபாடு மற்றும் சிறந்த ROI என்பதை குறிக்கிறது. 2. குறுகிய வடிவ வீடியோ தொடர்ந்து ஆட்சி செய்கிறது. டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ் போன்ற தளங்கள் மக்கள் ஆன்லைனில் அதிக நேரத்தை செலவிடும் இடமாகும். பிராண்டுகள் குறுகிய வீடியோக்களை அதிகளவில் பயன்படுத்துகின்றன. கதைகளை விரைவாகச் சொல்லுங்கள். கல்வி கற்பிக்கவும் அல்லது மகிழ்விக்கவும். விற்பனை மற்றும் போக்குவரத்தை வேகமாக இயக்கவும். குறுகிய வீடியோ உள்ளடக்கம் பெரும்பாலும் அதிகமாக பகிரப்படுகிறது மற்றும் நிலையான படங்கள் அல்லது நீண்ட இடுகைகளை விட அதிக ஈடுபாட்டை கொண்டுள்ளது. 3. புதிய தேடல் பழக்கங்கள். குரல் கூட்டல், காட்சி கூட்டல், AI தேடல். பாரம்பரிய தட்டச்சு தேடல்கள் பின்வருமாறு உருவாகின்றன. கூகிள் அல்லது அலெக்சாவிடம் பேச்சு கேள்விகளை கேட்டு குரல் தேடல். தயாரிப்புகளை கண்டறிய புகைப்படங்களை பயன்படுத்தி காட்சி தேடல். ChatGPT அல்லது கூகிளின் AI பதில்கள் போன்ற AI தேடுபொறிகள். இதன் பொருள் வணிகங்கள் கூகிள் முக்கிய வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, இயற்கை மொழி, படங்கள் மற்றும் AI அமைப்புகளுக்கும் உள்ளடக்கத்தை மேம்படுத்த வேண்டும். 4. நம்பகத்தன்மை. UGC மற்றும் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்கள். பெரிய பிரபல விளம்பரங்களை கொண்டிருப்பது இனி போதாது. இன்றைய நுகர்வோர் நம்புகிறார்கள். பயனர் உருவாக்கிய உள்ளடக்கம். UGC தயாரிப்புகளைப் பற்றி பேசும் உண்மையான வாடிக்கையாளர்கள். மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்கள் விசுவாசமான பார்வையாளர்களை கொண்ட முக்கிய படைப்பாளர்கள். 5. தரவு தனியுரிமை மற்றும் முதல் தரப்பு தரவு. மூன்றாம் தரப்பு குக்கீகள் போன்ற பழைய கண்காணிப்பு மறைந்து வருவதால் நிறுவனங்கள் இதற்கு மாறி வருகின்றன. முதல் தரப்பு தரவு பயனர்களால் நேரடியாக வழங்கப்படும் தகவல். வெளிப்படையான தனியுரிமை நடைமுறைகள். இது நம்பிக்கையை உருவாக்குகிறது மற்றும் இன்னும் தனிப்பயனாக்கப்பட்ட சந்தைப்படுத்தலை பொறுப்புடன் அனுமதிக்கிறது. 6. இணைக்கப்பட்ட சந்தைப்படுத்தல் அமைப்புகள். தனித்தனி விளம்பரங்கள் அல்லது இடுகைகளை இயக்குவதற்கு பதிலாக பிராண்டுகள் ஒருங்கிணைந்த அமைப்பு